சார் இங்கே நீங்கள் ஒரு நாள் ட்ரைனிங்காக வந்தீங்க கோஷாலா விசிட்டுக்கு. உங்களுக்கு இங்கே உள்ள அனுபவம் எப்படி இருந்தது? என்னென்ன உங்களுக்கு இதை பற்றி உள்ள நாலேஜ் கிடைக்கும்? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் வந்து கோலோகதாம் கோஷாலையோட பிரசிடென்ட். இங்கே ஒரு நாள் நீங்கள் ட்ரைனிங்காக வந்தீங்க, இந்த கோஷாலையை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஃபர்தர் கவு ப்ராடக்ட் எப்படி தயார் பண்ணுறதுன்னு. இங்கே உங்களுக்கு ஒரு ஒன் டே அனுபவம் எப்படி இருந்துச்சு சார்? எனக்கு ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு சார். மாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு வந்தேன், கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்ட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குற இன்னும் வந்து மாட்டில் இவ்வளோ இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். நாட்டு மாட்டு வளர்க்கணும், நான் கிர் மாடு வாங்கணுன்ட்டு வந்தேன். எனக்கு அதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, கிர் மாட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த என்னென்ன படிச்சிங்க சார்? என்னென்ன ப்ராடக்ட் ஒரு விரல் விட்டு சொல்கிற மாதிரி சொல்லுங்களா? என்னென்ன பொருள் தயாரிக்கிற மாதிரி? சார் ஃபஸ்ட்டு நெய் தயாரிக்கிறத பற்றி கற்றுக்கிட்டேன் சார். சரி. அதுக்கப்புறம் ஊதுபத்தி தயாரிக்கிறது கற்றுக்கிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் சோப் தயாரிக்கிறத பற்றி கற்றுக்கிட்டேன். ஓகே. சாம்பிராணி தயாரிக்கிறத பற்றி கற்றுக்கிட்டேன். ஓகே. நேச்சுரலாக எப்படி நேச்சுரலாக சோப் தயாரிக்கிறது எப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். கவு டங்கு வச்சு எப்படி நம்ம பவுடர் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணலாம், மண்புழு உரம், மற்றபடி அசோலா எல்லாமே இதோட பேசிக் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஷார்ட் பீரியடு உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுனால எங்களால் கற்றுக் கொடுக்க முடியும். அது நீங்கள் ஈடுபாடோட கேட்டீங்க. ஒரு மாடு வச்சிருக்கிறோம், நீங்கள் ஒரே ஒரு விஷயம் அதில் நீங்கள் சொன்னா எங்கள் ஏரியாவில் பாலோட விலை நல்லா இருக்குது, 80 rupees மேலே இருக்குதுன்னு சொன்னதுனால தான் அதோட மொத்த இதுவும் எப்படி நீ மார்க்கெட்டிங் பண்ணலாம், மேற்கொண்டு அதை எப்படி டெவலப் பண்ணாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே. மேலும் நீங்கள் ஒரு மாட்டுல இருந்து 1000 ரூபாய் டெய்லி சம்பாதிக்கலாமா சார்? அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குதா உங்களுக்கு? பால் இல்லாமலே பை ப்ராடக்ட் முன்னாடி இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் இந்த எங்களோட சோப்பு கவுடங்கள்ல இருந்து எடுத்த சோப்பு எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு சார். ப்ராக்டிக்கலா செய்து பாத்தீங்களா? அது எப்படி நுரை இல்லாம ஒரு அதோட நல்ல குளோவான ஒரு சோப்பா இருந்ததா? மூந்தானி மட்டி கவுடங்க சோப்பு. ஓகே. மேலும் மக்களுக்கு இது எதுக்காக நாங்கள் உங்களுக்கு எடுக்கணும்னா எந்த வித கமர்ஷியல் ஆட்டு கிடையாது. மேலும் மக்கள் நாட்டு மாடுகளை வளர்க்குங்கிற ஒரு ஆர்வத்தாலையும் மேலும் அதுகளை பாதுகாக்கணும், இதில் ஈடுபாடாக இருந்து இன்னும் அதோட வேல்யூ ஆட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணணும், மக்களுக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்மளுடைய. நீங்கள் எங்களோட ஒத்துழைச்சு நீங்கள் காலையிலே ஒரு பெரிய வீட்டில் ஒரு இன்சிடெண்ட்டை பற்றிலாம் சொன்னீங்க. மேலும் நீங்கள் இருந்து இங்கே கற்றுக்கிட்டதுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். வெல்கம் சார்.